ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் இறக்கை தமிழ். நம்ம சேனலில் என்னை இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் அக்கேரும் போயிருந்தேன். அப்போது கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருந்தேன். இந்த ஃபிஷ்ஷஸை இப்போ அன்பாக்சிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த எல்லா டப்புக்கு விலையை பார்த்திங்கன்னா 150 தான் வருது. நீங்களும் ஃபிஷ்ஷஸ் வாங்கி வளர்க்கலாம். இந்த மாதிரி டப்புலாம் போட்டிங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஃபிஷ் டேங்கில் போடையும். ஓகே, என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கேன்னா 2 பேர் மூலி வாங்கியிருக்கேன், பிளாக்கும் ஒயிட்டும். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலரில் உள்ள ஒரு கப்பீஸ் வாங்கியிருக்கேன், ஒரு பேர். பார்த்திங்க எல்லாத்தோட ரேட்டும் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் தான் வருது. ஓகே, இப்போ நம்ம டப் எடுத்தாச்சு. டப்பில் பார்த்திங்கன்னா இது புது டப்புனால் நீங்கள் மிஸ்டர் ப்ளூனா வச்சுருந்தீங்கன்னா அதை விட்டு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிடுங்க. க்ளீன் பண்ணால் போட்டாலும் ஒன்றும் இல்லை. க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா எதாவது ஆர்கானிசம் தான் இருந்ததுன்னா அது செத்துடும். இது அழுக்குன்னா இருந்தாலும் அதுவும் போயிடும். இப்போ வாட்டர் கொஞ்சம் நிறச்சிக்கிடலாம். நீங்கள் ஃபுல்லாக நிறக்கணும் அவசியம் இல்லை. ஒரு லேயர் நிறச்சாலே, ஒரு 1.5 லேயருக்கு நிறச்சாலே போதும். இப்போ 2 டப்புலையும் நிறச்சி இதை கழுவிடலாம். பார்த்திங்கன்னா மிஸ்டர் ப்ளூ இருக்குது, மிஸ்டர் எல்லோ இருக்குது. எந்த வெரைட்டியாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்கு ஃபார் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு. நீங்கள் இதை ஃபிஷ்ஷுக்கு இதை இன்ஃபெக்ஷன் வந்தால் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் இது போடலாம், ஒன்றும் செய்யாது. ஓகே, இப்போ ஒரு 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் விட்டாலே ஒரு 20 லிட்டர்ஸுக்கெல்லாம் நீங்கள் 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் விடணும். இப்போ நான் 1 ட்ராப் விட்டுருக்கேன், இதே போதும். இப்போ உங்கள் ஃபிஷ்ஷுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் வந்துன்னா அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை சின்ன ஒரு பக்கெட்லேயே போட்டு அதுக்கு மட்டும் தனியாக இந்த மிஸ்டர் ப்ளூ விடுங்க. நீங்கள் இப்போ ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா அதில் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மிஸ்டர் ப்ளூவை விடாதீங்க. ஓகே, இப்போ 2வது டப்புலேயே நம்ம இதை விட்டு நீட்டாக கழுவிடலாம். பார்த்திங்கன்னா கழுவிட்டு இதே தண்ணியில் நீங்கள் விடணும் அவசியம் இல்லை. இந்த தண்ணியை நீங்கள் போர் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். நான் புதுசாக தண்ணி தேய்க்கிறேன். 2லையும் சேர்த்து நம்ம ஃபிஷ்ஷை கொஞ்ச நேரம் இதில் போட்டு விட்டுடலாம். ஓகே, நான் ஃபிஷ்ஷை எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க வேறு வாட்டரில் வச்சுருப்பாங்க. அது நம்ம வாட்டருக்குள்ளே சூட்டபிள் ஆகணும்னா லைட்டாக அதை ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டருக்கு மேலே அப்படியே லைட்டாக வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் கழிச்சிட்டுனா நம்ம வாட்டர் கூட அது சூட்டபிள் ஆயிரும். பார்த்திங்கன்னா மோலியும் கப்பீஸும் பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமமே எல்லா இடத்துலையும் சூட்டபிள் ஆயிரும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீங்கள் இப்படி போட்டால் போதும். நீங்கள் கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபிஷ்ஷுகளுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே, இது இப்போ லீவ் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ மெயினாகவே பார்த்திங்கன்னா ஹைடிங் பிளேஸ் கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் ஏன் பார்த்திங்கன்னா மோலி கப்பீஸ் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அது லைட்டாக சண்டை போடும்போது அது வெளியே என்ன விழுந்துடாமல் இருக்கணும். அதுக்கு தான் அது மறையதுக்கு இடம் இருந்தால் அது ஈஸியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பழைய ஃபில்டரில் உள்ள கேப் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் பழைய ஃபில்டரை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள நீங்கள் இந்த கேப்பை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நல்லா பாசி கொஞ்சம் நிறைய போட்டுக்கிடுங்க. அப்போ தான் அது ஃப்ரைஸ் போட்டாலும் அது மறையதுக்கு இடமா இருக்கும். பார்த்திங்கன்னா மோலி கப்பீஸ் பொறுத்தளவுக்கும் பாசி நிறைய போட்டிங்கன்னா அது பாசியும் சாப்பிடும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேங்க் சூப்பர் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஃபிஷ்ஷஸ் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மோலி கப்பீஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கோல்டு ஃபிஷ். மற்றபடி முதல்ல நீங்கள் ஃபைட்டர்லாம் வளர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய மீன் வளர்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பிகினராக இருந்தீங்கன்னா மோலி இல்லை கப்பீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளவு தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம இயற்கை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீனை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் கேட்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.